இப்போ நம்ம ராணுவ பேக்ரவுண்ட்ல எடுக்கிறோம்னு சொன்னோடனே அவங்ககிட்ட நம்ம ஸ்கிரிப்டை முதல்ல கொடுக்கணும். மொத்த கதையும் கொடுக்கணும். கதையும் வந்து சீன் பை சீன் நம்ம கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம் லொக்கேஷன் சொல்கிறோம். இங்கே நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஓடிஎஸ்னு ஒன்று இருக்குது, ஆஃபீஸர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று. அதில் வந்து காஷ்மீரில் நிறைய எல்லை பகுதிகள் பாகிஸ்தான் பார்டர்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடங்கள் வேணும்னு சொல்லி எந்த சீன் ஷூட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வேணும்னு சொல்லி எங்களுக்கு சோல்ஜரு, ஆர்மி வேனு எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை அப்ரூவ் பண்ணி அவங்க எங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே கொடுத்தாங்க. இந்தியன் சினிமாலேயே ஃபஸ்ட்டு டைம் எடுத்த ஆர்மி படம். அதை அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பார்டரு, அந்த காஷ்மீர் இதெல்லாம் சொல்கிறீங்களா, அப்போது எப்படி சார் இருந்தது? அப்போது அந்த டைம்லலாம் ரொம்ப டஃப்பான பீரியட் கிடையாது. சரிதா வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். ஒரு சீனை கொடுத்தா அதை உள்வாங்கிட்டு அதை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஆர்டிஸ்ட். என்னுடைய படங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹீரோயின் கிடைச்சது சரிதா இருந்ததுனால நிறைய படங்களில் சரிதா இருந்தாங்க. இந்த ஷார்ட்டில் எல்லாம் க்ளோஸ்அப் தான் வச்சுருக்கேன். கண் நார்மலாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஷார்ட்டில் கண்ணிலேருந்து கண்ணீர் வரணுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ தான் கிளெசரின் போட்டால் தான் அழுவாங்க. கிளெசரின் போட்டால் கண் ரெட் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து அந்த சாங்கில் அந்த டேக்கை மட்டும் ஒரு 16-17 டேக் எடுத்துருப்பார். ஏன்னா அது டியர்ஸ் வரணும். பாடிட்டு இருக்கும்போது டியர்ஸ் வர வைக்கணும். அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். கடைசியில் டியர்ஸ் வந்தது. அந்த எமோஷனில் ஃபீல் பண்ண வந்தாலும் டியர்ஸ் வந்தது. அதோட அந்த ஷார்ட் எடுத்துட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ வந்து இந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட இலச்சினைகளை, அதாவது நான் சொல்றது எம்பளங்களை பயன்படுத்துறதுல எப்படி வந்து நமக்கு நடந்துக்கணும்? ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து எம்பளங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அதோட முறையான அனுமதி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போய் அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு இராணுவ படத்தை எடுத்து வெற்றிகரமாக அதை வந்து செயல்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ நம்ம ராணுவ பேக்ரவுண்டில் எடுக்கிறோம்னு சொன்னோடனே அவங்ககிட்ட நம்ம ஸ்கிரிப்டை முதல்ல கொடுக்கணும். மொத்த கதையும் கொடுக்கணும். கதையும் வந்து சீன் பை சீன் நம்ம கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம் லொக்கேஷன் சொல்கிறோம். இங்கே நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஓடிஎஸ்னு ஒன்று இருக்குது, ஆஃபீஸர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று. அதில் வந்து எப்படியும் ஒரு 10,000 பேர் படிப்பாங்க. அதில் ட்ரைனிங், அது ஆஃபீஸர் ட்ரைனிங். அதில் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்ரீநகர், காஷ்மீரில் நிறைய எல்லை பகுதிகள் பாகிஸ்தான் பார்டர்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடங்கள் வேணும்னு சொல்லி எந்த சீன் ஷூட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வேணும்னு சொல்லி எங்களுக்கு சோல்ஜரு, ஆர்மி வேனு எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை அப்ரூவ் பண்ணி அவங்க எங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே கொடுத்தாங்க. அப்படியா சார்? இலவசமாக கொடுத்தாங்க? இலவசமாக. என்ன காரணம் அப்படி அந்த ஒரு இன்வால்வ்மென்ட்? ஆர்மி பேக்ரவுண்டில் எடுத்த முதல் படம் அது. இந்தியன் சினிமாலேயே ஃபஸ்ட்டு டைம் எடுத்த ஆர்மி படம். அதை அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி படம் முடிஞ்சதும் அவங்களுக்கு போட்டு காமிக்கணும். இந்த படத்தை பார்த்து அப்ரூவ் பண்ணி அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இப்போ இந்த கமர்ஷியல் படம், இதில் வந்து ஒரு இராணுவ வீரர் வந்து நடனம் ஆடுறாரு, காதலிக்கிறாரு அப்படிங்கிற காட்சியெல்லாம் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ இராணுவ வீரர்கள் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் போது எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இசை ஞானம், அந்த நடனம், ஒரு இதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியமாக கலந்தது தான். ஓய்வு நேரங்கள்லாம் அவங்க வந்து, அதாவது பார்டருக்கு போனால் தான் சண்டையை தவிர மற்ற நேரம்லாம் ஆர்மி ஆஃபீஸர் நார்மல் மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பார்டரு, அந்த காஷ்மீர் இதெல்லாம் சொல்கிறீங்களா, அப்போது எப்படி சார் இருந்தது? அப்போது அந்த டைம்லலாம் ரொம்ப டஃப்பான பீரியட் கிடையாது. போகும்போது எல்லையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எல்லையை தாண்டி அந்த பக்கம் ஆர்மி இருக்கும், இந்த பக்கம் ஆர்மி இருக்கும். நாங்கள் நம்ம இந்தியன் சைடு ஆர்மியில் தான் நிறைய ஷூட் பண்ணுறோம். பதட்டங்கள் எதுவும் இருக்காது. இப்போ அதுக்கான அந்த ட்ரெஸ் கோடு இதெல்லாம் அவங்க வந்து கவனிச்சாங்களா? நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய கேடர் என்ன? அப்போ நம்ம எந்த ஏரியாவில் போய் ஷூட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் இருக்க ட்ரெஸ் கோடை நம்ம யூனிஃபார்மாக ரெடி பண்ணுவோம். ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும். அந்த ட்ரெஸ் கோடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மெட்ராஸ் ரைஃபிள் ஃபோர்ஸ் அப்படி எந்த இதில் யூஸ் பண்ணுறோமோ அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்படி இந்த ஐடியாவே முதல்ல உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ரொம்ப நாளாக ராணுவ படம் ஒன்று எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஒரு கதையை எழுதி இது மாதிரி ஒரு ராணுவ பர்மிஷனோட எடுக்கணும்னு சொல்லி போய் கொடுத்து அப்ரூவல் வாங்கி
இப்போ நீங்க அங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்கேயே அழைச்சிட்டு போனீங்க, எல்லா ஆர்டிஸ்டும் அங்கேயே அழைச்சிட்டு போனீங்கன்னா ஆமா, எல்லாரையும் கூட்டு போனோம். இல்ல இப்போ இந்த ஜனநாயகன் மாதிரியான ஒரு படத்துக்கு ஒரு முன்னணி ஹீரோவுக்கு வந்து இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, அவங்க வந்து ராணுவத்தை வந்து எப்படி அணுகிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி அணுகிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதே மாதிரி நிறைய ராணுவ வீரர்கள் பேக்ரவுண்ட்ல நிறைய படங்கள் வந்துருச்சு சார். நிறைய படங்கள் வந்திருக்கு. அவங்களாம் ராணுவத்தை அணுகுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால இவங்க இப்போ ராணுவத்தில் ஏன்னா அந்த படம் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் எவ்வளோ தூரம் ராணுவத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதை பற்றி பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் உங்க படம் மலையர் மம்பட்டியான் வெளிவரும்போது நான்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு புயல் மாதிரி அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் வில்லன்கள் அந்த மாதிரி பாய்மொழியில நடிச்சிருப்பீங்க, இல்ல சின்ன சின்ன வில்லனாவே நடிச்சிருப்பீங்க. ஆனா உங்கள்கிட்ட ஒரு வசீகரம் உள்ள அந்த விஷயத்தால, ஒரு தோற்றத்துடைய விஷயத்தால ராஜசேகர் சார் எப்படி அணுகியிருப்பாரு, உங்களை எப்படி அணுகினார் அந்த கதையை வச்சு? அவர் ராஜசேகர் டைரக்டர் ஆனதே ஒரு பெரிய கதை. நான் வந்து சாதாரணமாக சின்ன சின்ன வில்லன் ரோல் அறைகளுவதற்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம ஏன் ஹீரோ ஆகக்கூடாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்த போது தான் ஒரு ஒரு நல்ல பேக்ரவுண்டில் எடுக்கணும்னு யோசித்தோம். அந்த டைமில் ஆர் சுந்தரராஜன், டி ராஜேந்திரன் இவங்கெல்லாம் ரொம்ப பிஸியான டைரக்டர்ஸு. இவங்க யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவோன்ற நேரத்தில் அவங்களாம் பிஸியாக இருந்தனால பண்ண முடியல. அப்போது இவரை அப்ரோச் பண்ணி நானும் அவரும் சேர்ந்து ஒரு 3 மாதம் கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும். சரி, அவர் டைரக்டர் ஆனது அப்படிதான் ராஜசேகர் சார். அப்போ இந்த கதையை வச்சுக்கிட்டு உங்களை அணுகலை? ஆனால் இல்லை நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஊட்டி குன்னூர்லாம் போய் ஒரு 3 மாதம் கதையை எழுதிட்டு தான் வந்தோம். இப்போ அந்த மலையர் மம்பட்டியாங்கிறது எப்படி நம்ம அது உள்ள வருது? உங்களுடைய அந்த டிஸ்கஷன் எப்படி டைம்ல பஞ்சாப்ல ஒரு டெரரிஸ்ட் இருந்தான், பயங்கரமான டெரரிஸ்ட். அவனை பத்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இதை எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போதுதான் நாங்க போயிட்டு ஒரு மக்களுக்காக கொள்ளையடிக்கிற ஒருத்தன், மக்களுக்காக என்ன செய்யறவன்றத பேக்ரவுண்டா வச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மம்பட்டியான்னு ஒரு பேர் வைக்கலாம்னு டிசைட் பண்ணாங்க. அப்போ சேலம் ஒரு சேலத்தில் இருந்த ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அவங்க அப்ஜெக்ட் பண்ணதுனால மலையூர் மம்பட்டியான் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிதான் அந்த டைட்டில் வந்தது. அதுக்கப்புறம் உங்களுடைய சினிமா கேரியர் எப்படி இருந்துச்சு சார்? நிறைய கதைகள் வந்ததா? இப்படி நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் தான் சேலம் விஷ்ணு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படங்கள் வந்தது. ஒரு பீரியட்ல பிரசாந்த் ஹீரோ ஆனவங்க நெருப்புக்குள் ஹீரோன்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் வைகாசி பிறந்தாச்சும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நடிக்கிறத நிறுத்திக்கிட்டேன். எதனால நிறுத்தினீங்க? பிரசாந்த் அவர்களுக்காக நிறுத்தினீங்களா? ஏன் ஒரு பெரிய ஹீரோவோ ஒரு குணச்சித்திர நடிகர் கேரக்டர் ஆர்டிஸ்டா பெரிய அளவுல வந்திருக்க வேண்டியவங்க ஏன் அப்படி நிறுத்தினீங்க? இல்ல, அவருடைய கேரியரை பார்க்கணும். எனக்கு நிறைய பிசினஸ்கள் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கணும். அதனால நடிக்கிறது அந்த வைகாசி பிறந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன். உங்களுடைய படங்கள்ல வந்து பாடல்கள் வந்து எப்படியாவது ஒரு பாட்டாவது ஹிட் ஆயிருது, அது என்ன காரணம் சொல்லுங்க சார்? ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளில் உன்னுடனே நிலா வரும் தோளில் ஓவியம் ஒன்று பெண்ணானால் ஓடை மலர்கள் கண்ணானால் காதலிச்சா, அந்த எப்படி அந்த இது நடந்தது? நீங்க அந்த இசை கம்பெனில இருந்ததுனால எனக்கு மியூசிக் டேஸ்ட் தெரியும். ஒரு பாட்டு கேட்டா இந்த ஒரு டியூன், அப்பெல்லாம் வந்து கம்போசிங் 6 பாட்டுன்னா 6 பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு தான் ரெக்கார்டிங்கே போவாங்க. அந்த கம்போசிங் டைம்ல இருந்து நான் இருக்கும்போது ஒவ்வொரு டியூனை எப்படி செலக்ட் பண்றாங்க, எப்படி உருவாகுது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ளேயே ஒரு இசை ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால ஒரு 10 டியூன் கொடுத்தாங்கன்னா இதுல இந்த டியூன் நல்லா வரும்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இருந்தது எனக்குள்ள. அதனாலதான் என்னுடைய படங்கள்ல சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணம். இந்த முத்து பாரதிங்கிற கேரக்டர் வந்து நீங்க உங்க படத்துல வந்து பூக்குள் பூகம்பலம் இதுல வந்து அசிஸ்டண்டா இருப்பாரு மலையர் மம்பட்டியான்ல. ஆனா உங்க படத்துல வந்து அவரு வசனமே அவரு தான் எழுதிருப்பாரு நினைக்கிறேன். யாரு அவரு, என்ன, எப்படி? அவர் முத்து பாரதி இப்ப இல்ல, அவரு இறந்துட்டாரு. ராஜசேகருக்கு வசனம் எழுதுறதுக்காக முத்து பாரதி வந்தாரு. நாங்க டிஸ்கஷன் போகும்போது முத்து பாரதி கூட தான் இருந்தார். இப்போ இந்த பிரசாந்தை வச்சு நான் மம்பட்டியான் எடுக்கும்போது முத்து பாரதியும் ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருப்பாரு. நடிக்க வச்சிங்களா? பெரிய விஷயம் சார். அப்போ இருந்ததை நீங்க இப்போ அங்கீகரிச்சிருக்கீங்க. கவுண்டமணி அவர்கள் அந்த கதாநாயகனுக்கு இணையான ஒரு பேர் அவர் வாங்கியிருப்பாரு அவர் மம்பட்டியான் படத்துல. அவருடைய கேரக்டர் எப்படி சார்? உங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸ்ல வந்து நீங்க வந்து அவர் அடிப்பீங்க, அந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். அவர் இன்வால்வ் ஆயிட்டாருன்னா அவருடைய ஃபுல் ஒத்துழைப்பு படத்துலயும் சீன்லயும் இருக்கும்.
சரிதா மேடம் வந்து எப்படி இயல்பா வந்து அவங்க மம்பட்டியான்லயும் நடிச்சாங்க, கொம்பேரி மூக்கன்லயும் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்களுடைய நடிப்புறதுல வந்து அவங்க முக்கியமா ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்க எப்படி அவங்கள வந்து அதை சமாளிச்சு பண்ணுவீங்க? சரிதா வந்து ஒரு எக்ஸலன்ட் ஆர்டிஸ்ட். ஒரு சீனை கொடுத்தா அதை உள்வாங்கிட்டு அதை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஆர்டிஸ்ட். என்னுடைய படங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹீரோயின் கிடைச்சது சரிதா இருந்ததுனால நிறைய படங்கள்ல சரிதா இருந்தாங்க. அதனால படங்களுக்கு அது பெரிய ஒரு கிஃப்டா இருந்தது. நம்ம சொல்ற சீனை வாங்கிக்குவாங்க, வாங்கிட்டு அவங்க ஆக்ட் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ராடினரி எமோஷன்ஸ் இருக்கும். உங்ககிட்ட இருக்க அந்த அந்த ஃபயர், அதாவது அந்த கோபம், அதுதான் உங்களுடைய மலையரம்பட்டியான படத்திலிருந்து உங்களுக்கான ஒரு கேரக்டரை உருவாக்குறதுக்கு முதல் காரணமா இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த அடுத்தடுத்து வர்ற படங்கள் எல்லாமே தீச்சட்டி கோவிந்தன், கொம்பேரி மூக்கன், எரிமலை, கருப்பு சட்டைக்காரன், இப்படி இந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷனான ஒரு பேரா இருந்தது. நீங்க அதை வந்து நீங்க விரும்புனீங்களா? நம்ம வந்து ஒரு காதல் படத்தை நடிக்கணும்னு நினைச்சீங்களா? வெகுளுவதற்கு அப்புறமா பயங்கரமான ஒரு ரஃப் ரோல்ஸ் நிறைய வந்து மம்பட்டியான் ஹிட் ஆனோடனே பாலுமேந்திரா வந்து என்கிட்ட வந்து ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கலாம் தான் வந்து நீங்கள் கேட்டது பண்ணாரு. மம்பட்டியானுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டது அதே மாதிரி மியூசிக்கல் ஹிட் ஆச்சு, படமும் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி அப்ரோச் பண்ற எல்லாமே டைரக்டர்ஸ். இப்போ கர்ணன் சார் ஒரு படம் எடுத்தார், கருப்பு சட்டைக்காரன். அவங்க வரும்போது டைட்டில் இந்த மாதிரி தான் வச்சுட்டு வருவாங்க, கருப்பு சட்டைக்காரன், எரிமலை. அது ப்ரொடியூசரும் டைரக்டர்ஸுடைய சாய்ஸ் சார், இந்த மாதிரி டைட்டில் வைக்கணும். நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க அந்த கேரக்டர்? நான் சொல்றேன், இல்ல எனக்கு வந்து லவ்வபிளா ஏதாவது கேரக்டர் கொடுங்க. இல்ல நான் பண்ண படங்கள் எல்லாமே லவ் சீன்ஸ் இருக்கும், இருந்தாலும் ஒரு ரஃபியன் மாதிரியான ஒரு. நீங்கள் கேட்ட வந்து அது சாதாரண ஒரு வரியில கடந்து போக முடியாது சார். அந்த படத்துல வந்து ஒரு பெரிய அது அவர் வந்து இந்த படம் வந்து எனக்கு தேவையில்லை, அது வந்து குப்பை அப்படிங்கிறத ஒரு பேட்டியில வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பாலுமேந்திரா அவர்கள் பதிவு பண்ணியிருப்பார். எனக்கு விருப்பப்பட்ட நீங்க கேட்டது தானேன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் பட தலைப்பே அப்படி வச்சேன், இது என்னுடைய படம் கிடையாது, என்னுடைய ஸ்டைல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அந்த படம் வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல பாடலோட பெரிய ஹிட் ஆச்சு. அதுல எப்படி அதோட அனுபவம் சொல்லுங்க சார், டிராவல் பண்ணீங்கல்ல அந்த படத்துல? நீங்கள் கேட்டதுல நான் வந்து ஏற்கனவே ட்ரம் வாசிப்பேன், ரியலாவே ட்ரம்ஸ் பிளேயர். அதுல நிறைய அந்த சாங்ஸ்ல எல்லாம் ட்ரம் வாசிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸ்டோரி சொல்லும் போது என்னுடைய கேரக்டர் சொன்னாரு, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு டிஃப்ரெண்டான படம் பண்றோமேன்னு சொல்லி தான் அந்த படம் பண்ணது. அந்த படமும் பெரிய ஹிட் ஆச்சு. அவருக்கு அது வந்து என்னுடைய படம் இல்லை, நான் நீங்கள் கேட்டதுன்னு சொன்னாலும் அது அவருக்கும் ஒரு பெரிய சக்சஸான படம். அவராலையும் அந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ப்ரூவ் ஆச்சு. அவருடைய அணுகுமுறை எப்படி சார் இருக்கு? பாலுமேந்திரா அவர்களுடைய டேக் பண்ற ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் நடந்துக்கிறது தான் எப்படி? அவரு ஒரு அசிஸ்டண்ட்டே இல்லாத ஒரு டைரக்டர். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா கேமரா விட்டுட்டு எழுந்திரிச்சு வந்து என்ன வேணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போவார் சைலண்டாக. மற்றவங்களுக்கு யாரும் கூட கேட்காது. அதே மாதிரி ஒரு ஷாட் சரியா வரலன்னா 10, 15, 20 டேக் வரைக்கும் போகக்கூடிய ஒருத்தர். ரொம்ப அமைதியானவர். ஒரு கேமராவும் அவரே பண்ணுவார், டைரக்ஷன் அவரே பண்ணிக்குவார். அதனால அவருக்கு பல திறமைகள் இருந்தது அந்த டைம்ல. அவருடைய எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் படங்கள். நீங்கள் கேட்டவை வந்து அவருக்கு பிடிக்கலன்னா கூட அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த ஒரு படம். அந்த ஃப்ரேம்ல வந்து கோபத்தில் தான் அவங்க கண்ணில் நாங்கள் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் படத்துல. ஆனா நீங்கள் கேட்டவையில் வந்து நீங்க அந்த பிள்ளை நிலா பாடலை வந்து பாடிட்டு ஒரு கண்ணீர் விடுவீங்க, அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அது எப்படி அந்த ஷாட்டை வந்து உங்கள்கிட்ட விவரிச்சாரு சொல்லுங்க. இந்த ஷாட்ல எல்லாம் க்ளோஸ் அப் தான் வச்சிருக்கேன், கண்ணு நார்மலா இருக்கணும். அப்புறம் நீங்க வந்து அந்த ஷாட்ல கண்ணுலேருந்து கண்ணீர் வரணுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்பெல்லாம் கிளெசரின் போட்டால் தான் அழுவாங்க, கிளெசரின் போட்டால் கண்ணு ரெட் ஆகிடும். ஆனா இப்போ வந்து அந்த சாங்ல ஒரு அந்த டேக்கை மட்டும் ஒரு 16, 17 டேக் எடுத்திருப்பாரு. ஏன்னா அது டியர்ஸ் வரணும், பாடிட்டு இருக்கும்போது டியர்ஸ் வர வைக்கணும். அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். கடைசியில் டியர்ஸ் வந்தது, அந்த எமோஷன்ல ஃபீல் பண்ணவங்கனால டியர்ஸ் வந்தது. அதோட அந்த ஷாட் எடுத்துட்டாரு. அப்ப நீங்களே வந்து கிளிசர் இல்லாம அழுத காட்சி அது. அது இப்போ அந்த படத்தை அந்த காட்சியில வந்து அவர் பெரிய உயிரோட்டம் இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு நீங்க திடீர்னு ஒரு கமர்ஷியல வேற மீனாட்சி திருவிளையாடல் ஒரு படத்துக்கு வர்றீங்க. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு புராண படம். அதுல வந்து விஜயகாந்த் அவர்களோட கூட நடிச்சிருப்பீங்க சார். அவருடைய அனுபவம் எப்படி இருக்காரு சார்? விஜயகாந்த் சார் வந்து எப்படி உங்களோட நட்போட பழகுவார்? அது தேவர் ஃபிலிம்ஸ் படம், அது 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அவர் மாதிரி ஒரு ஜாலியான மனிதரை பார்க்க முடியாது. நிறைய பேர் அவரை தேடி வருவாங்க, எல்லாருக்கும் அந்த பீரியட்ல ஹெல்ப் பண்ணுவார்.
நல்ல மனிதர். அவர் இல்லைங்கிறது மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம். நல்லா பழகுனாரு. அதுக்கப்புறமா கூட டெய்லி என்ன ஃபோன் பண்ணி பேசுவார். எங்கேயாவது சந்திச்சிட்டோம்னா எல்லாம் விசாரிப்பார். பிரசாந்த் எப்படி இருக்காருப்பாரு. பிரசாந்த் அவர்களை வச்சு மம்பட்டியானுங்கிற அந்த அந்த ஐக்கானை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரி இது சந்திச்சிங்க? மம்பட்டியான் வந்து பிரசாந்துக்கு ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும்னு நினச்சி தான் அதை வந்து மறுபடியும் ரீமேக் பண்ணேன் நான். அந்த ரீமேக் பண்ணதில் பிரசாந்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. திருப்பி அந்த சாங் இப்போ மறுபடியும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம், ஹிட் ஆச்சு. நிறைய படங்களில் அந்த சாங் யூஸ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியில் பயன்படுத்துறதுக்கு பிறகு ஆமாம், தமன் தான் மியூசிக் டைரக்டர் அதுக்கு. தமன் எஸ். அந்த சாங்க்கு வந்து அப்பவே பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் மலையாளத்தில் ஒரு படம், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இந்த சாங்கை திரும்பி யூஸ் பண்றாங்க. இது உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தானே இல்லை நீங்க அது கேட்டுக்கல? நீங்க இல்லை, அப்போ ஒரு நம்ம பாட்டை வந்து திரும்பியும் ரீயூஸ் பண்ணி அது ஒரு பாப்புலர் ஆகுது, அதனால அந்த படம் ஹிட் ஆகுதுன்னு நினைச்ச அந்த சந்தோஷமே தவிர அது ஏன் என்கிட்ட பர்மிஷன் வாங்கலைன்னு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்கள் வந்து ஷாக் படத்துக்கு டைரக்ஷன் இதுக்கு பண்ணுறீங்க. அதில் வந்து நீங்கள் ரீமேக் பண்ணி படம் பண்ணுறீங்க. அதில் என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிங்க சார்? செலெக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் தான் சார். எல்லா ஆர்டிஸ்ட்டும் எப்படி இருக்கணும். மீனா வந்து ஆக்ட் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் சுஹாசினி மேடம் ஆக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி சரத்பாபு இருந்தார். அவங்கள வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் சேலஞ்சாக இருக்குது. நைட் நேரத்தில் அந்த பில்டிங்கை நீங்கள் காட்டுற கோணம் இருக்குல்ல, அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் அந்த அந்த அனுபவத்தை, இயக்குனராக இருக்க நீங்கள் அனுபவத்தை இந்த படத்தில் வந்து எப்படி நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த படத்தை நாங்கள் வந்து சொன்னால் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். நான் முடித்தது 18 நாளில் இந்த படத்தை முடித்தேன். நான் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஃபுல் வீட்டு செட்டு போட்டு அங்கேயே வெளியில் மழை பெய்கிற மாதிரி எல்லாம் பண்ணி 18 நாளில் இந்த படத்தை டோட்டலாக முடித்தேன். அந்த பில்டிங் ஷாட்டை மட்டும்தான் பாம்பேக்கு போய் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை மட்டும், அந்த பில்டிங் ஷாட் மட்டும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல், நீங்களே ஹிஸ்டாரிக்கல் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அடுத்து பிரசாந்த் வச்சு ஹிஸ்டாரிக்கல் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற போது நீங்கள் அந்த பொன்னர் சங்கருங்கிறத வந்து அதை வந்து ப்ரொடக்ஷன் எப்படி தயாராச்சு சார்? அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். 5 வருஷம் பிரசாந்துடைய லைஃப் அதுக்காக அதில் ஸ்பெண்ட் பண்ணார். கலைஞர் வந்து பொன்னர் சங்கரும் இன்னொரு புக்கும் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நான் பொன்னர் சங்கர் செலக்ட் பண்ணேன். டூயல் ரோலு. பொன்னரும் சங்கரும் பிரசாந்த் தான் டூயல் ரோல் பண்ணணும்னு கேட்டால் அவரும் ஓகேன்னாரு. அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. டூயல் ரோல் எடுக்கிறது இப்போது டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம அந்த பீரியடில் ஒன்று ஃபிலிம் தான். ஆமாம், ஃபிலிமில் வந்து டூயல் ரோல் ஃபுல்லாக பண்ண வைக்கிறது ரொம்ப சிரமம். ஃபைட்டு, சாங்ஸு, ஒரு சீன்லேயும் ஒரு 5000 சோல்ஜர்ஸு, யானைகள், குதிரைகள், அந்த மாதிரி கோட்டையில் ஃபைட்டு, இப்படி ஒரு சேலஞ்சிங்கான படம். அது ஒரு சாங்க்கும் 2000 டான்சர்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமான உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது சார்? அந்த இப்போ அந்தகன் கையில் எடுத்திருக்கீங்க. இந்த அந்தகன் ப்ரொடக்ஷன் வைஸாக வந்து ரொம்ப டிலே ஆகுதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்கு. 5 இயர்ஸ் நாங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணது அந்த படத்துக்கு பண்ணி தான் சார். அதில் கொஞ்சம் 5 இயர்ஸில் வந்து போனதுனால அது அவர் 2006 ஆரம்பித்து 2011 தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்ன 10 நாளைக்கு முன்ன தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி அதுக்கு அடுத்த படங்கள் வந்து சாகசம் பண்ணேன், ஜானி பண்ணேன், மம்முட்டியான் திரும்பி ரீமேக் பண்ணேன். இதுக்கப்புறம் இப்போ அந்தகன் பண்ணேன். அந்தகன் பெரிய ஹிட்டு. அதனால் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் ரீமேக் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாங்க. நல்ல கதைக்காக பிரசாந்த் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்கீங்க, மியூசிக் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, நல்ல பாடல்களை உங்கள் படத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இசையமைப்பாளராக உங்களை வந்து எதிர்பார்க்கலாமா? அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை சார். இசை ஞானம் இல்லாதனால இசையை கேட்டு நல்லா ருசிக்க சாப்பிட தெரியும், ஆனால் சமைக்க தெரியாதுங்கிற மாதிரி அந்த இதுக்கு அந்த பக்கம் போகவே இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.